Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்துட்டு சூப்பர்பான சாக்லேட் ட்ரஃபிள் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் மில்க் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கோங்க. ஒரு கப் பவுடர்ட் சுகர், ஹாஃப் கப் குக்கிங் ஆயில், half teaspoon vinegar, half teaspoon vanilla essence. நல்லா மிக்ஸ் பண்ணி 5 minutes வச்சிருங்க. அப்புறமா 1.5 cup மைதா, 2 tablespoon cocoa powder, 1 teaspoon baking powder, half teaspoon baking soda. இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு 2 tablespoon பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை ஒரு க்ரீஸ்ட் மோல்டில் பட்டர் பேப்பர் போட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஒரு 10 minutes ப்ரீ ஹீட்டட் அவனில் 50 to 55 minutes பேக் பண்ணிக்கோங்க 180 டிகிரியில். பேக் ஆனதுக்கப்புறமா ஒரு டூத் பிக் ஸ்டிக் விட்டு பார்த்தீங்கன்னா க்ளீனாக வரணும். அப்புறமா ஒரு துணியில் கூல் பண்ண விட்டுடுங்க. கூல் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தியில் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அப்புறம் பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக நல்லா பேக் ஆகிருக்குன்னு. இப்போ வந்துட்டு 2 பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 3 வேணுன்னா நீங்கள் 3 பண்ணிக்கலாம். இப்போ சாக்லேட் கனாச்சுக்கு வந்து 250 கிராம் டார்க் சாக்லேட் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம், அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பட்டர். இது எல்லாத்தையும் 2 டபுள் பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 20 minutes வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காகும். அப்புறமா நீங்கள் இந்த ஸ்பாஞ்சில் வந்துட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த சாக்லேட் கனாச்சை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணுங்கள் திரும்பவும். இப்போ இதை வந்து ஒரு 20 to 30 minutes ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா செட் ஆகிட்டதுக்கப்புறமா திரும்பவும் இன்னொரு லேயர் சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணுமோ அது நீங்கள் வந்துட்டு உங்கள் விருப்பப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்படி வந்துட்டு கனாச் உங்களுக்கு லூஸ் ஆகுதுன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் அதை ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா திக்காயிடும். அவ்வளோதான். இது 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.